அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில் எப்படி இருந்தால் குரு லாபத்தை தருவார்ன்றதை நம்ம பார்க்க போறோம். பொதுவாக குருவானாலும் சனியானாலும் புதனானாலும் செவ்வாயானாலும் சுக்கிரனானாலும் ஒரு லக்னங்களுக்கு யோகமும் சில லக்னங்களுக்கு அவயோகமும் செய்வார்கள். இது பொது விதி. ஆனா ஒரு கிரகம் அமர்ந்த இடத்தின் தன்மையை பொறுத்து, பார்த்த கிரகத்தின் தன்மையை பொறுத்து யோக அவயோக பலனை செய்யும் அப்படின்றதுதான் விதி. அப்படின்றதுதான் உண்மையும் கூட. எல்லா ஜாதகர்களுக்கும் அப்படிதான். யோகியும் அவயோகம் செய்வார், அவயோக கிரகமும் யோகம் செய்யும். அந்த வகையில 12 லக்னத்திற்கும் குரு எப்படி இருந்தால் லாபம் என்பது ஜாதகருக்கு குருவினால் அத்தனையும் கிடைக்கும் என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். பொதுவான காரகங்கள்ல குரு ரொம்ப முக்கியமான காரகத்தை வைத்திருக்கிறார். குழந்தையையும் பணத்தையும் குரு வைத்திருக்கிறார். ஒரு ஜாதகத்துல அடுத்த சந்ததிகளை குறிக்கக்கூடிய காரகராக குரு வந்து விடுகிறார். அதுபோல் ஜாதகத்திலே பணத்தை குறிக்கக்கூடிய காரகராக வந்து விடுகிறார். கௌரவ, பெயர், புகழ், ஒரு அங்கீகாரம், இதெல்லாம் குரு தான் குறிக்கிறார். அதுபோல ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக எண்ணங்கள், இறை நம்பிக்கை கொண்ட நபர்களை குரு கொடுக்கிறார். குரு அப்படின்ற கிரகத்திற்கு பார்வை என்பது 5, 7, 9 என்று இருந்தாலும் குருவை பொறுத்த வரைக்கும் எவருக்கெல்லாம் கடாட்சம் கிடைக்கிறதோ, லக்ன கடாட்சம், அவர் நல்ல மனிதராக பூமியில் ஜீவனம் செய்கிறார்ன்றதுதான் விதி. அப்படிப்பட்ட இந்த குரு 12 லக்னத்திற்கு யோகம் செய்யணும். ஏன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ல கேட்கறது, ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு குருதேசம் வந்துச்சுன்னா லாபம் இருக்காதா, துலாம் லக்னத்துல பிறந்தவருக்கு குருதேசம் வந்தா லாபம் இருக்காதான்ற கேள்விகள் இருந்தது. அது போலவே உபயத்திற்கும் கன்னியிலும் மிதுனத்திலும் பிறந்தவருக்கும் அந்த சந்தேகம் நிறைய பார்க்க முடிஞ்சது. அதனால இது ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ. பொதுவாக எந்த கிரகமும் தன் காரகத்தையும் ஆதிபத்திய காரகத்தையும் வலுவாக செய்வதற்கு அந்த கிரகம் ஸ்தான பலத்தை இழக்கக்கூடாது. கண்டிப்பாக சுயஜாதகங்கள்ல குரு ஸ்தான பலம் இழக்கக்கூடாது. இப்படி எழுதிக்கலாம், குரு ஸ்தான பலம் பெற வேண்டும். இது கண்டிப்பா யோகியோ அவயோகியோ பெற வேண்டும். யோகியானாலும் அவயோகியானாலும் முதல்ல தசைநாதனோ கிரகமோ அந்த கிரக காரகத்தையும் ஆதிபத்திய காரகத்தையும் கொடுப்பதற்கு அந்த கிரகம் ஸ்தான பலத்தோட இருக்கணும். அப்ப எல்லா ஜாதகங்களையும் இந்த குரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் குரு காரகமும் ஆதிபத்திய காரகங்களும் கிடைக்கும். அந்த வகையில குருஹானை பொறுத்த வரைக்கும் 2 மனைக்கு ஆதிபத்தியம், தனுசு மனைக்கும் மீன மனைக்கும் ஆதிபத்தியம் பெறார். தனுசிற்கும் மீனத்திற்கும் இந்த குரு ஆதிபத்தியம் பெறார். இப்ப 12 லக்னத்திற்கும் குரு நாம் சொல்லக்கூடிய கிரக தொடர்போடு இருந்தாருன்னா இந்த 2 ஆதிபத்தியத்தின் வாயிலாக, தன் காரகத்தின் வாயிலாகவும் அமர்ந்த இடத்தின் மூலியமாக பலனை செய்வார் அப்படின்றதுதான் விதி. ஒரு கிரகம் எப்படி பலனை செய்யும் என்றால் தன் காரகத்தின் வாயிலாக, ஆதிபத்திய வீட்டின் காரகத்தின் வாயிலாக, அமர்ந்த வீட்டினுடைய இடத்தின் உயிர்காரகத்தின் மூலியமாக பலனை செய்யுன்றதுதான் விதி. அந்த வகையில லாபம் தரும் குரு எப்படி இருக்கணும் 12 லக்னத்திற்கு பார்த்தலாம். மேஷ லக்னத்துல ஜானிச்சிருக்கிறீங்க. இந்த குருமகானை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்தின் அதிபதி, 12ஆம் இடத்தின் அதிபதி. 9ஆம் இடம் என்னெல்லாம் தரும்? ஒரு மனிதனுக்கு தடையில்லா பாக்கியங்களை தரக்கூடிய பாவம். எல்லாம் சக வயதுள்ள நபர்களுக்கு நடக்கக்கூடியது சரியான வயதில் நடக்குமான்றது இந்த 9ஆம் இடம். தான தர்ம சிந்தனைகள், தந்தையினால் ஆதாயத்தை கொடுப்பதெல்லாம் இந்த 9ஆம் இடம். 12ஆம் இடம் அயன சயனங்களை வைத்திருக்கிறது முக்கியமானது. குரு தனக்காரன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் அந்த 12ஆம் இடத்துலதான் இருக்கு. தொலைதூர வாழ்க்கையும் 12ஆம் இடத்துல இருக்கு. அப்போ குரு நல்ல முறையில அயன சயனங்களையும் பாகியங்களையும் கொடுக்க வேண்டும் என்றால் தனித்து குரு இருக்கலாமா? தனித்து குரு இருக்கலாம், அது பொது விதிதான். மேஷ லக்னத்திற்கு இயல்பாக யோகர். எனினும் அந்த குரு எண்ணிலையில சில நேரம் குரு நீசம் பெற்றிருக்கிறார், அல்லது குரு ஸ்தான பலத்தை இழந்து ரிஷபத்திலோ துலாத்திலோ இருக்கிறார்கள். அப்பொழுது கூட குரு யோகம் செய்வதற்கு, மேஷ லக்னத்திற்கும் குரு யோகம் செய்யணும்னா சூரிய பகவானுடைய தொடர்பு வலுவாக கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக சூரியனுடைய ஸ்தான பலம் ஜாதகத்திற்கு யோகம் பண்ணி கொடுக்கிறது. அடுத்ததாக குருவே பாக்கியாதிபதியா வர்றதுனால 2 ஒளி கிரகங்கள் குரு சந்திர தொடர்போடு இருக்கும்போது யோகம். தனித்து குரு எடுத்தாலும் யோகம், சூரிய சந்திர தொடர்புகளோட குரு இருந்தாலும் யோகம். அதாவது சூரிய சந்திர தொடர்புகள்னா என்ன உருவாகும்? சிவராஜ யோகம் உருவாகும், குரு சந்திர யோகம் உருவாகும். அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு குரு தனித்து வலுத்திருப்பதும் யோகம், சூரிய சந்திரர்களோடு தொடர்பில் இருப்பதும் யோக பலனை கொடுக்குதுன்றத உறுதிப்படுத்துறோம். அந்த வகையில மேஷ லக்னத்தில் இப்படி இருந்தால் அந்த குரு பகவான் லாபத்தை தருகிறார். அந்த குரு பகவானினால் ஜாதகருக்கு நன்மை உண்டு. கூடுதலாக ஒரு கிரகத்தை எடுத்துக்கொள்ளலாம். கூடுதலாக சனி பகவானையும் எடுத்துக்கொள்ளலாம். சனி பகவான் மேஷத்திற்கு சூரிய சந்திர சனியினுடைய தொடர்பு லாப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துற குருவை லாபம் செய்யக்கூடிய கிரகமாக மேஷ லக்னத்திற்கு மாற்றோம். ரிஷபத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷபத்தில் ஜனனித்தவருக்கு குரு லாபம் தரணும். இதுதான் ரொம்ப அதிகமா கேட்கக்கூடிய கேள்வி. ரிஷப லக்னத்திற்கு 8ஆம் இடம் அஷ்டமாதிபத்தியத்தை கொடுக்கிறார், 11ஆம் இடம் லாபாதிபத்தியத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஆசை ரிஷபத்தில் பிறந்தவருக்கு ஆசை பூர்த்தி ஆகணும்னா 11ஆம் இடம் நல்லா இருக்கும்.
ஜாதகருக்கு எது நினைச்சாலும் கிடைக்கும்னா இந்த 11ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். அதுபோல் வாழ்க்கையில் பல மாற்றங்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்து குருவனுக்கு குரு தசைகள் வருதுன்னா அவர் கண்டிப்பா வெளிநாடு தூரதேசத்துல இருப்பார். பூர்வீகம் இல்லாத வெளியிடத்துல நிலங்கள் சொத்துக்களோட கௌரவமா வாழ்வார். அதற்கான விதி என்ன? இந்த குருவோடு சனி பகவானுடைய தொடர்பு, புதனோட தொடர்பு. இதுல வலுவாக சனியும் புதனும் அமர்ந்து குரு தொடர்பு கொண்டுச்சுன்னா ஜாதகர் பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல புதுசா சொத்துக்கள் நிலவலங்கள்லாம் வாங்கி புது பூர்வீகத்தை உருவாக்குவாரு. இடமாற்றத்தினால் ஆதாயம் பண்ணுவாரு. இந்த சனியோடு தொடர்புல இருக்கிறாருன்னா 9-10 அதிபதி தர்மகிருமாதிபதி தொழிலிலே பெரும் வெற்றிகள் பெறதெல்லாம் இந்த அமைவுல வந்துடும். அப்ப ரிஷபத்தில் பிறந்தவருக்கு நினைத்த லாபத்தை பெறுவதற்கும் மாற்றத்தினால் வாழ்க்கையின் முன்னேறம் 8ஆம் இடத்தினால் வெளியிடங்களில் சென்று யோகம் பெறுவதற்கு சனி புதன் தொடர்புல இருக்கணும். 8ஆம் இடத்தின் காரகத்தின் வாயிலாகத்தான் குரு பலன் செய்வார். 11ஆம் இடத்தின் காரகத்தின் வாயிலாகத்தான் பலன் செய்வார். எப்படி 8ஆம் இடத்தின் உயிர் காரகங்கள் நல்ல பலன்னா பூர்வீகம் இல்லாத வெளியிடங்களினால் ஆதாயத்தை கண்டிப்பா சேர்த்துரும். குரு நல்லா இருக்கிற ரிஷப லக்னக்காரர் கண்டிப்பா பூர்வீகத்தை விட்டு வெளில போயிருப்பார். அங்கு அவர் நல்ல கௌரவ பெயரோடு இருக்கக்கூடிய அமைவு உருவாகும். லாபம் தரும் குரு மிதுனத்துல பிறந்தவருக்கு, மிதுனத்திற்கு இதே அமைவுகள் தான். உபயாதிபத்தியம் பாதக மாரக ஆதிபத்தியத்தை பெறுகிறது. அந்த பாதக மாரக ஆதிபத்தியத்திற்கும் 10ஆம் ஆதிபத்தியத்திற்கும் குரு தான் காரணமா வர. ஒரு மிதுன லக்னக்காரருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமையணும். இது ரொம்ப முக்கியம். நல்ல நண்பர்கள் அமையறதுக்கு இந்த குரு நல்லா இருக்கணும். தொழிலிலே வெற்றி பெறுவதற்கு பெரும்பாலும் மிதுன லக்னக்காரர்கள் மக்கள் சேவை, மக்களுக்கு தொடர்புடைய பணம் சம்பந்தமான தொழிலிலே இருப்பது, அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான தொழில இருக்கிறது, ஆன்மீகம் சம்பந்தமான ஆன்மீகம் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறது, மக்களுக்கு போதனை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய பேராசிரியர் அமைகள் போன்று மக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய துறைகள் எல்லாம் இருப்பார்கள். அப்ப இந்த நல்ல வாழ்க்கை துணையையும் நல்ல தொழிலையும் பெறணும்னா குரு எப்படி இருக்கணும்? குருவோடு சனி தொடர்புல இருக்கணும். குருவோட சுக்கிரன், இந்த சுக்கிரன் தொடர்புல என்ன பண்ணும்? இந்த சுக்கிரன் குரு சுக்கிரன் இருந்தா இவங்களுக்கு காலதாமதமா திருமணம் நடக்கும். பேரின்ப கிரகம் சிற்றின்ப கிரகம் 2 வாழ்க்கையை பற்றும் புரிதல் இருக்கும். ஜாதகருக்கு இறை சிந்தனையும் கொடுக்கும், இல்வாழ்க்கை சுகத்தையும் கொடுக்கும். ஆனால் என்ன, காலதாமதமா திருமணம் கொடுக்கும். எனினும் இந்த சனி சுக்கிர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது கூடுதலாக நல்ல பலனை ஜாதகருக்கு பெற்று தருகிறது, யோகம் கிடைக்குது. இந்த குரு கண்டிப்பா லாபம் தருவார். இந்த குரு லாபம் உண்டு. தனித்து வலுக்கிறார். ஆதிபத்திய உயிர்காரகங்கள்ல சிறு தடையை கொடுத்து ஜாதகருக்கு வெற்றி கொடுக்கும். லேட்டா திருமணம் நடக்கும். ஜாதகருக்கு மிதுன லக்னத்திற்கு குரு தனித்து வலுக்கிறாருன்னா காலதாமதமா திருமணம் நடக்கும். கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்னத்திற்கு 6ஆம் இடம் ருணரோகம், எதிரி நோய், கடன், ஒம்பு வழக்கு, நல்ல வேலையை குறிக்கிறதுல இந்த 6ஆம் இடம். உடலை பற்றி குறிக்கிறது இந்த 6ஆம் இடம். அதுபோல ஜாதகத்திலே 9ஆம் இடம் பாக்கியங்கள், தடையின்றி பாக்கியங்கள் கிடைப்பதற்கு, தடையில்லா பாக்கியம், நிலைத்த பாக்கியம் கிடைப்பதற்கான அமைவு. இந்த குரு எப்படி இருந்தால் லாபம்? தனித்து இருந்தாலே லாபம். 6க்கு அதிபதி தனித்து வலுத்தாலும் யோகம். 6ஆம் அதிபதியாக தனித்து வலுத்தால் நல்ல வேலை, நல்ல அதிகாரம், பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் யோகம் கொடுத்துருது. அதுபோல இந்த குருவோடு செவ்வாய் தொடர்பில் தனித்து வலுப்பதும் யோகம். தனித்து வலுத்து இருந்தாலும் கடக லக்னத்திற்கு யோகம். இந்த குருவோடு செவ்வாய் பகவானுடைய தொடர்பு, செவ்வாய் எல்லாம் தொடர்புல இருக்கிறாருன்னா ஜாதகருக்கு பெரும் யோகம். ஜாதகத்திற்கு பெரும் தொழிலதிபதியாகவும் தொழில் சார்ந்த வெற்றிகளை கொடுக்கிறவராக இருப்பார். எல்லா பாக்கியங்களையும் தடையில்லாமல் தடையின்றி பாக்கியங்களை பெற்ற நபராக ஜாதகருக்கு மாற்றி கொடுத்துறது. அதுபோல குருவே பாக்கியாதிபதின்றதுனால ஸ்தான பலம் பெற்றிருப்ப சிறப்பு. இந்த குருவோடு சூரியன், செவ்வாய் சூரிய தொடர்புகளோடு குரு இருந்தால் கடக லக்னத்திற்கு பெரும் யோகம், பெரும் அதிர்ஷ்டம். இந்த குரு லாபம் தருகிறார், பெரும் லாபம் தருகிறார். தனித்திருந்தாலும் லாபம். இந்த சூரிய செவ்வாய் தொடர்புல கூடுதல் பெரும் லாபங்களை கொடுத்து விடும்ன்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. குருவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் 3 காலங்களில் இணைக்கக்கூடிய 5ஆம் இடம் ஒரு குழந்தையை குறிக்கிறது, ஜாதகருடைய மனதை பற்றி குறிக்கிறது, பூர்வீகத்தை குறிக்கிறது. அதுபோல 8ஆம் இடம். இந்த சிம்ம லக்னத்துல பிறந்தவர்கள் குரு எப்படி இருக்கணும்? பெரும்பாலும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு ஸ்தான பலத்தை தனித்து பெறுகிறார் என்றால் அமர்ந்த இடத்தின் திரியோன நிலையை பொறுத்து வெளியூர் பிரதேசங்கள் ஆதாயம் கொடுத்துறாரு. இந்த சிம்ம லக்னக்காரருக்கு குரு எப்படி இருந்தா பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். செவ்வாயோட தொடர்பு மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்குது. புதனுடைய தொடர்பு, செவ்வாய் புதன் தொடர்பில் இருக்கக்கூடிய குரு பகவான் நலபலனை செய்கிறார். செவ்வாயும் புதனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய குரு யோகத்தை செய்கிறார். மேலும் கூடுதல் யோகம். தனித்து இருந்தாலும் யோகம். இது போன்ற செவ்வாய் புதனோடு இருந்தாலும் இந்த குருவால் லாபங்கள் கிடைக்கிறது. இந்த குருவால் நல்ல குழந்தைகள் கிடைக்கிறது, நல்ல மனமகிழ்ச்சி கிடைக்கிறது, புத்தி சாமர்த்தியம் கிடைக்கிறது, பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல ஆதாய கௌரவங்கள் கிடைக்கிறது. கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. குரு எப்படி இருந்தால் லாபம் தருகிறார்? லக்னத்திற்கு 4ஆம் இடம், இதுவும் அதேதான். 7ஆம் அதிபத்தியம் பெற்றாலே மாரக பாதக அமைகள்ல செயல்படக்கூடியது. ஆனா ஒருத்தர் நல்ல வீடு வாகனம் இருக்கணும்,
நல்ல கல்வி இருக்கணும், நல்ல தாய் இருக்கணும் ஜாதகருக்கு. எப்படி முடியும்? நல்ல பிசிக்ஸ் இருக்கணும், உடல் ஆரோக்கியம், எந்த நோய் இருந்தாலும் உடனே விலகி போயிடணும் ஜாதகரை விட்டு, தசாபுத்திகள் அமைய. அதுக்கெல்லாம் இந்த குரு தான் காரணம். அதுபோல நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல நண்பன், நல்ல ஒப்பந்ததாரர், நல்ல பங்கு பரிவர்த்தனை கூட்டாளிகள் கிடைக்க வேண்டும். குரு நல்லா இருக்கணும். குரு பாதக மார்க்கத்தை பெற்றாலும் குரு நல்லா இருந்தா தான் கன்னி லக்னத்திற்கு யோகத்தை கொடுக்குது. இப்ப குரு எப்படி இருக்க வேண்டும்? சனி பகவானோட தொடர்புல, சுக்கிர தொடர்புல. சனி சுக்கிர தொடர்புகளை பெற்ற குரு பகவான் இதுல சனியோ சுக்கிரனோ ஸ்தான பலத்தை பெற்றார்னா யோகம் ஜாதகருக்கு கண்டிப்பாக பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுத்துருது. இதுல சுக்கிரனோட குரு இருந்தா மட்டும் சிற்றின்ப வாழ்க்கையில கொஞ்சம் காலதாமதம் கொடுக்குறார். இயல்பான பேரின்ப நம்பிக்கையும் இருக்கும், சிற்றின்ப நம்பிக்கை இருக்கும். காலதாமதமாக குடும்ப சுகங்களை ஜாதகருக்கு கொடுக்கிறார். இந்த நிலையில இருந்தா நல்ல வீடு வாகன வசதி, சொத்து சுகங்கள் எல்லாம் கன்னி லக்னத்துல ஜனனித்தவருக்கு கிடைச்சிருது. அதுபோல துலாம் லக்னத்தில் ஜனனித்த ஜாதகம், துலாத்திற்கும் இதே கேள்விதான். துலாத்திற்கும் முயற்சி ஸ்தானாதிபதி சகோதர பாவம், முயற்சி பாவம், புகழ் பாவம், பிறரோடு தொடர்பு கொள்ளுதல், கம்யூனிகேஷன் சம்பந்தமானதெல்லாம் இந்த 3ஆம் இடத்துல இருக்கு. வீரியம் இருக்கு, தீரியம் இருக்கு. அது போல 6ஆம் இடம் ருணரோகம், எதிரி, நோய், கடன், வம்பு, வழக்கு, ஊழியம், பிறருக்கு தன் சிந்தனை இல்லாமல் பிறர் சிந்தனைக்கு உயிர் பூச்சி அதை வளர்ப்பதுதான் இந்த 6ஆம் இடம். வேலை பாவம். இந்த குரு எப்படி இருக்கணும்? இந்த குரு எப்படி இருக்கணும்? இந்த குரு எப்படி இருந்தா ஜாதகருக்கு ஆதிபத்திய காரகத்தின் வாயிலாக பலன் செய்ய முடியும். ஒரு திருநாளக்காரர் நல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு, பெரிய நிறுவனத்துல பெரும் உயரத்தில் உள்ள பதவிகளிலே இருக்கிறாரு, அதுக்கு குரு தான் காரணம். அப்ப அந்த குரு என்னவா இது இருக்கணும்? சனியோட புதனோட இப்படி இருக்கும். கண்டிப்பா அவர் பெரிய பதவி, பெரிய அதிகாரங்களில் இருப்பவர்களுக்கு இந்த தொடர்பு இருக்கும். அரசு பணியிலும் அரசு அதிகாரங்களிலும் உயர்மட்டத்தில் இருப்பதற்கு இந்த தொடர்புகள் இருக்கும். அதுபோல நல்ல சகோதரக்காரகங்கள், முயற்சிக்காரர்களுக்கும் இந்த சனி புதனுக்கும். பெரும்பாலும் துலாம் லக்னத்தில் பிறந்தவருக்கு சிறு வயதுகள்ல இந்த குரு ஸ்தான பலத்தை தனித்து பெற்றார்னா பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப குரு கண்டிப்பாக தனித்து இருப்பதை விட இந்த சனி புதன் தொடர்பில் இருப்பது பெருலாபம். தனித்து இருந்தால் ஜாதகர் கடைசி வரைக்கும் சிரமமா இருக்கும். வேலை செய்யற இடத்துல பயப்படுவார், வேலைக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார். தனித்து வலுத்து விட்டால், தனித்து வலுக்க கூடாது. துலாத்திற்கு விருச்சகத்தில் ஜனனிச்சிருக்கிறது. இந்த விருச்சக லக்னம், லக்னத்திற்கு 2க்கு அதிபதி, நல்லா பேசக்கூடிய பண்பை கொடுக்கிறது, எல்லோரையும் மதிக்கக்கூடிய பண்பு, குடும்பம், கஜானா இதெல்லாம் குறிக்கிறது இந்த 2ஆம் இடம். 5ஆம் இடம் 3 காலங்களையும் நினைக்கக்கூடிய இடம், குழந்தை, முன்னோர்களை பற்றி சொல்றது, ஜாதகருடைய மனநிலைமையை பற்றி சொல்றது. அப்ப இந்த 2 பாவங்கள் விருச்சகத்திற்கு இயல்பாவே யோகி. தனித்து வலுப்பது நன்மைதான். தனித்து வலுப்பதால என்ன பண்ணும்? விருச்சகத்திற்கு குடும்பம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், குடும்பம் லேட் ஆகும். ஆனால் தனித்து வலுத்தால் கௌரவ பெயர் புகழை கொடுக்கிறது. இந்த விருச்சகத்திற்கு அதீத லாபத்தை தரணும். அதீத லாபத்தை தரக்கூடிய அமைவு சந்திரனோடு தொடர்பில் இருப்பது. அதுபோல லக்னத்திற்கு சந்திர தொடர்பும் லக்னாதிபதியான செவ்வாய் தொடர்பும் யோகம். குருவோட சந்திர செவ்வாய்கள் தொடர்பில் இருப்பது குருவை லாபம் சொல்லக்கூடிய, லாபம் பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போகுது. அதுபோல ஜாதகத்தில் தனித்து வலுத்தாலும் யோகம் பண்ணுது விருச்சகத்தில் பிறந்தவருக்கு. இந்நிலை சந்திர செவ்வாய் தொடர்பில் இருப்பது பெரும் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குது. தனுஷில் பிறந்தவருக்கு, தனுஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, தனுஷுல பிறந்தவருக்கு குரு லக்னாதிபதியா வந்துருவார். குரு மட்டும் தனித்து வலுத்தானா ரொம்ப நேர்மையான நபர், ஜாதகருடைய எண்ணம் செயல்திறனை குறிக்கிறது, சமூகத்துல கௌரவ பாங்கம் என்று இருக்கக்கூடியவர். இந்த தனுஷிற்கு 4ஆம் அணையாவும் இந்த குருவோட மீனமனை வருது. நல்ல வீடு, வாகனம், சொத்துக்கள், நிலபலன்கள், செல்வ சேர்க்கையை குறிக்கக்கூடியது. இந்த 4ஆம் இடம் கல்வியை குறிக்கக்கூடியது, தாயை குறிக்கக்கூடியது. இந்த குரு தனித்து வலுத்தாலும் யோகம்தான். நல்ல வித்தை, நல்ல அறிவு, நல்ல பொருளாதாரம் உண்டு. இதுல மேலும் கூடுதல் வலுவை பெறுவதற்கு சூரிய செவ்வாய் தொடர்பு, சூரியனோ செவ்வாயோ தொடர்பு கொண்டு இந்த குருவோட ஸ்தான பலத்தை பகிர்ந்து கொண்டார் என்றால், பகிர்ந்து கொள்ள இணைஞ்சிருந்தாலும் சிவராஜ யோகமோ குருமங்கள யோகமோ தனுசு லக்னத்துல பிறந்தவருக்கு இருக்குன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பார். எந்த குரு தசை, எந்த குரு புத்தி இருந்தாலும், எந்த சூரிய தசை, எந்த சூரிய புத்தி, செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அப்ப தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு லக்னாதிபதியானாலும் லாபம் தரும் சூட்சமா சூரிய செவ்வாயோட அதிக வலுவை பெறும்போதுதான். ஒருவேளை நீசமே பெற்று விட்டார், முழு நீசம் பெற்றிருக்கணும், தனுசு லக்னக்காரரையும் பாதிக்கும், அவரும் வாழ்க்கையில் சிரமப்படுவார். அப்ப எந்த ஒரு கிரகமும் தன் காரக ஆதிபத்திய காரகங்களை வலியிழந்தால் இழந்துவிடும் என்றது உண்மைதான். தனுசு லக்னத்திற்கு பார்த்தாச்சு. மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. அயன சயன போகங்கள், இன்வெஸ்ட்மெண்ட், வணிகம், தொலைதூர பயண அமைப்புகளை குறிக்கக்கூடிய இந்த 12ஆம் இடம் கம்யூனிகேஷன் ஸ்கில் மற்றும் சகோதர காரகங்களை குறிக்கக்கூடியவர். தைரியம், தீரியம், பயணங்கள், சிறிய பயணங்கள்லாம் குறிக்கக்கூடியது இந்த 3ஆம் இடம். இந்த குரு, இந்த 2 ஆதிபத்தியம் பெற்ற குரு லாபம் தரணும் மகர லக்னத்திற்கு. ஒரே விதியாக புதனுடைய தொடர்பு சுக்கிர தொடர்புகளில் இருப்பது நன்மை. இதுல கூடுதலாக செவ்வாயை எடுத்துக்கொள்ளலாம்.
மகர லக்னத்திற்கு மட்டும் அடிஷனல் அமைகள்ல செவ்வாய் பூமியினால் சொத்துக்களினால் நிலப்பொழினால் ஆதாயம். இப்போ மகர லக்னக்காரருக்கு குரு லாபம் தர வேண்டும் என்றால் புதன் சுக்கிர தொடர்புகளில் முதன்மையாகவும் பிறகு செவ்வாய் தொடர்பில் இருப்பது மகர லக்னக்காரருக்கு யோகமாக அமைத்து கொடுக்கிறார். யோகமாக அமைத்து கொடுக்கிறது. கும்பத்தில் ஜனனித்திருக்கிறீங்க. கும்பத்தில் பிறந்தவருக்கு லாபம் தரும் குரு 11ஆம் இடம் லாபம். குரு தனித்தொல்டான்னாவது கும்பத்திற்கு தாமதமா திருமணம் நடக்குது, லேட் மேரேஜ், தாமதப்படுகிறது தனித்த குரு வலுப்பதற்கு. தனித்து குரு வலுக்க கூடாது என்பது விதி. கும்பத்துக்கு தனித்து வலிச்சுன்னா திருமண லைஃப் குடும்பத்தை காலதாமதம் பண்ணும். ஆசையை பூர்த்தி செய்வதும் குடும்பத்தை உருவாக்குவதும் பணத்தை சேர்ப்பதும் கஜானாவாகவும் கஜானாவினுடைய அதிர்ஷ்டமும் இந்த 11ஆம் இடம். இப்படிப்பட்ட இந்த குருவோடு சுக்கிர புதன் இவர்கள் இருவரும் தங்களுக்குள் ஸ்தான வலுவோடு பகிர்ந்து கொண்டார்கள் என்றால் இந்த குரு யோகம் பண்றார். நல்ல பணம், நல்ல செல்வாக்கு, எதை நினைத்தாலும் அடையக்கூடிய அந்த யோகத்தை ஜாதகருக்கு பெற்று தருகிறது. கும்ப லக்னத்துல ஜனனித்தவருக்கு. மீனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லாபம் தரும் குரு எப்படி இருக்க வேண்டும்? லக்னாதிபதி ஜாதகருடைய எண்ணம், செயல்திறன், அவருடைய வாழ்க்கையில் பயணத்தை குறிக்கக்கூடியது. 10ஆம் இடம் தொழிலை குறிக்கக்கூடியது, தொழில் சார்ந்த வெற்றியை குறிக்கக்கூடியது. ஜாதகர் என்ன செய்ய போகிறார், பூமியில் பிறந்ததற்கான காரண காரியங்களை குறிக்கக்கூடிய பாவம் 10ஆம் இடம். இந்த குரு எப்படி இருக்கணும்? இந்த குருவோடு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரன் அல்லது செவ்வாய் தொடர்பில் இருப்பாராயின் யோகம். செவ்வாய் சந்திர தொடர்புகளிலே இருப்பது பெரு அதிர்ஷ்டம். இந்த குரு தனித்து வலுத்தாலும் ஓகே தான். ஆனா தனித்து வலுத்தா ஜாதகர் 10க்கு அதிபதியின் தனித்து வலு வருவதனால் ஜாதகர் ரொம்ப நேர்மையான மனிதரா இருப்பா. சமூகத்துல பெரும்பணம் சம்பாதிப்பதுல முற்பகுதியில சிரமத்தை பிற்பகுதி ஆதாயம். இந்த சந்திர செவ்வாயோடு அமர்ந்து ஸ்தான பலத்தை பெற்றது மீன லக்னக்காரருக்கு லக்னாதிபதி ஆயினும் பெரும் அதிர்ஷ்டம். ஒருவேளை இந்த கிரகத்தொடர்புல லக்னாதிபதி நீசம் பெற்றிருக்கிறார் அல்ல பகையோட இருக்கிறார், பெரும் வெற்றிகள் கிடையாது. கண்டிப்பாக குரு அவயோகங்களை செய்யவில்லை என்றாலும் யோகங்களை செய்ய போறதே இல்லை. அப்ப சந்திர செவ்வாய் தொடர்புகளிலே இருப்பது குருவை பெரும் லாபம் பண்ண வைக்குது. தனித்து வலுப்பதும் யோகம். தனித்து வலுக்கும் பொழுது பிற்பகுதி வாழ்க்கையில யோகம் பண்றாருன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல லாபம் தரக்கூடிய குரு எந்த கிரக தொடர்புல இருக்குன்றத பார்த்தோம். இந்த கிரகங்கள் தொடர்பு கொண்டால் உங்கள் ஜாதகப்படி தசைகளும் புத்திகளும் வரும்பொழுது கண்டிப்பாக குரு யோகம் செய்கிறார். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.